இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். திரும்ப திரும்ப கேட்காதீங்க. குமரன் வருவாரா வரமாட்டாரா? நான் சொல்வதெல்லாம் உண்மை. குமரன் வருவாரா வரமாட்டாரா? வேற வழி இல்ல, இது உண்மை. சொல்லிட்டேன், ஆன்சர் நான் சொல்லிட்டேன். எதுவும் உங்களை கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கும். ஒரு ஆள் மிஸ் ஆனாலும் அது நல்லா இருக்காது. கமருதீன் அண்ணாவை நீங்களாவது எல்லாரும் போய் ஃபேன்ஸ் மீட் அது இது பாத்தீங்க, பேசியிருக்கீங்க. ரியல் மேரேஜ் அப்டேட். குமரனை மறந்துட்டீங்களா? எம்என் டீம் எப்படி நமக்கு டிஆர்பி ஏறும், சஸ்பென்ஸ் எப்படி இருக்கும். நானே இப்ப எல்லா கதையும் சொல்லிடட்டா? சொல்லுங்க. ஒரு மாதிரி ஃபன்னாவும் இருந்துச்சு, ஏன்னா சடனா நடந்தது, முன்னாடியே தெரியாது. குமரன் வந்தா ஆட்டோமேட்டிக்கா டிஆர்பி வரும். பண்ணலாம், பண்ணிடுவோம். ஐயோ அம்மா, குழந்தை பிறக்க போகுது. எங்க இங்க வந்து ஓட்டு கேக்குறீங்களா? எங்க இது எதுக்குங்க இங்க வந்து இந்த லைவ்ல கேக்குறீங்க? குமரன் வருவாரா? என் கேள்வி. குமரன் வருவாரா? குமரன் வருவாரா? மகாநதி ஓன்ட் எண்ட் ரைட். நீங்க தாங்க இதெல்லாம் சொல்றீங்க. எண்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. எண்ட் ஆகல, ஆகுதா ஆகலையா எல்லாம் நீங்க சொல்றத வச்சு நாங்க போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். முடிய போதா? அப்படிலாம் ஒரே கன்ஃபியூஷன் மோட்ல விட்டுருக்கோம் எல்லாரும். ஒன்றும் தெரியல. எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் எதுவும் உங்களை கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கும்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் இது ஒன்று. ஸோ எனக்குமே என் பண்ணி போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. கோதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு கோதுன்னு பேர் வந்திருக்குல்ல, நானும் அதை பார்த்து ஜாலியாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஐ எம் ஃபைன், நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். திரும்ப திரும்ப கேட்காதீங்க. குமரன் வருவாரா வரமாட்டாரா? பேய் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இல்லை, சரியா? டீம்கிட்ட தான் ஆன்சர் இருக்குது. அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. குமரன் வருவாரா வரமாட்டாரா எதுவுமே இப்போ வரையும் எங்களுக்கு தெரியாது. இது உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லிட்டேன், ஆன்சர் நான் சொல்லிட்டேன். 3 இயர்ஸ் ஸ்பெஷலாக எல்லாரும் சேர்ந்து ஒரு ரீல் பண்ணுங்கள். அதுக்கு நாங்கள் எல்லாரும் அட் அ டைமில் ஷூட்டிங்கில் இருக்கணும், கரெக்டாக? இப்போ எனக்கு ஷூட்டிங் இருக்கும், மற்ற யாருக்காவது இருக்காது. அந்த மாதிரி சில பேர் இருப்போம், சில பேர் இருக்க மாட்டோம். மாறி மாறி ஸ்கெடியூல் இருக்குமா? ஸோ ஒரு ஆள் மிஸ் ஆனாலும் அது நல்லா இருக்காதுல்ல, அவங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அப்படி ஒரு ரீலே நாங்கள் பண்ணுறதில்ல. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஹாய் ஹாய் ஹாய். நான் சாப்பிட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஈவினிங் ஆச்சு, காஃபி டீ குடிச்சிங்களா? ஏன் டல்லாக இருக்கீங்களா? தெரியுதா ஏதாவது டல்லாக இருக்கமா? ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் சிக்காக இருக்குது, உடம்பு முடியல, வேற ஒன்றும் இல்லை. மேரேஜ் அப்டேட்டா? எங்கள் குழந்தையே பிறந்துருச்சு, மேரேஜ் அப்டேட் பற்றி கேட்குறீங்களே. கமருதீன் அண்ணாவை நீங்களாவது எல்லாரும் போய் ஃபேன்ஸ் மீட் அது இது பார்த்தீங்க, பேசியிருக்கீங்க. எங்களுக்கு இன்ன வரையும் எந்த அப்டேட்டும் தெரியாமல் இருக்குது. ஓகே, நாங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல. ஹாய் 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 எவ்ரி ஒன். உடம்பு முடியல, கொஞ்சம் உடம்பு முடியல, அதோட கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு. வேலை முடிச்சுட்டு வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரியல் மேரேஜ் அப்டேட். ரியல் மேரேஜ் அப்டேட்டை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹாய் தனுஸ்ரீ, ஹாய். பிஸ்தா எப்படி இருக்கு? பிஸ்தா எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. தாரா அக்காக்கு எப்ப கல்யாணம்? அதான் என் கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? தேங்க்யூ. தாரு, உங்க எஜுகேஷன் பத்தி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா? நான் ஸ்டெனோ டைப்பிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர். குமரனை மறந்துட்டீங்களா? எம்என் டீம். அது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறது தெரியாது. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா லைவ் டாட்டா சொல்லிட்டு போயிருவேன். ஏங்க ஏன் எல்லாரும் எபிசோட் பற்றி பேசுகிறீங்க? எனக்கு புரியல. எபிசோடோட அப்டேட் கேட்டிங்கன்னா அப்புறம் எப்படி டெய்லி எல்லாரும் டிவியில் பார்ப்பீங்க? எப்படி நமக்கு டிஆர்பி ஏறும்? சஸ்பென்ஸ் எப்படி இருக்கும்? நானே இப்போ எல்லா கதையும் சொல்லிடட்டா? சொல்லுங்கள், நானே சொல்லிட்டா? மகாநதின்னு அங்கே உட்காந்து அவ்வளோ பெரிய டீம் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ப்ரொடியூசர்லேருந்து, டேரக்டர்லேருந்து, ஸ்கிரிப்ட் ரைட்டர்லேருந்து, எங்கள் ஏடிஸ் வேறு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் டெய்லி அப்டேட் கேட்டால் நான் எப்படி சொல்கிறது? அப்கமிங் ட்ராக்லாம் தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன். என்னோட ஃபேவரட் ஃபுட்டா? எனக்கு வந்து சீ ஃபுட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஷூட்டிங் இல்லைங்க, நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. என்னோட பேபி நேம் இன்னும் வைக்கலைங்க. ஹாய், லவ் யூ ஆல், லவ் யூ, தேங்க்யூ. சிங்கப்பெண்ணே சீரியலில் என்ன நடிக்காமல் போனீங்க சொல்லுங்க. இதை நான் இதுக்கு முன்னாடி 2 லைவ் வந்திருக்கேன். அந்த 2 லைவ்ல சொல்லிட்டேன். நான் அது போக அந்த 2 லைவுக்கு முன்னாடியே நான் குவிட் பண்ணி கிட்டத்தட்ட 5 months 6 months ஆச்சு. இப்போ வந்து கேட்டால் எப்படி பழசுலேருந்து எடுத்து வரலாம். குமரன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக டிஆர்பி வரும். சரி, சொல்லிடலாம். சேனல்கிட்ட சொல்லி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ரீல்ஸ் செம்மையாக இருந்துச்சா?
என்ன ரீல்ஸ் நான் ஒன்றும் போடல. நானும் கம்முறுதுனாவும் ரீல்ஸ் அகைன் பண்ணுங்க. வரட்டும், பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை, என் கண்ணு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபீவர், லைட்டாக ஃபீவர் எகிரிட்டு இருக்கு. அதோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என் ஃபேஸ் டல்லாக தெரியுது. ஹாய் ஹாய், சொல்லுங்கள், நீங்களாம் எப்படி இருக்கீங்க? லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? என்ன ரீல் போட்டேன் எல்லாரும் சூப்பராக இருக்குன்றீங்க, எனக்கு புரியலையே. ஒரு ஹிண்ட்டும் கிடையாது எம்மன் பற்றி, ஒன்றும் தெரியாது. நாளைக்கு போனால் தான் ஏதாவது அப்டேட் கூட கொஞ்சமாவது ஏதாவது தெரியும். என் பாப்பாவை காட்டுவீங்களா எபிசோடில்? நம்ம லைவ்னு சொல்லாமல் வந்தனால நம்ம ஆட்கள் எல்லாம் காணோம்னு நினைக்கிறேன். உங்கள் அங்காவோட பேபி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரீல்ஸ் பண்ணுவோம், சரியா? ஓ, ஹாஸ்பிட்டல் பிடிஎஸ்ஸா? ஓ, சரி சரி சரி, அந்த ரீல்ஸா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அது ஆக்சுவலாக அந்த எபிசோட்ஸ்லாம் எடுக்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருந்துச்சு. என்னப்பா இது ஒரு மாதிரி ஆக்சிடென்டலாக போய் முடிஞ்சு இப்படிலாம் குழந்தை பிறக்கிற மாதிரி. ஏன்னா அது சடனாக நடந்தது, முன்னாடியே தெரியாது இப்படி குழந்தை பிறக்கும் அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் நடக்கும்போது அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு, ஹாஸ்பிட்டல் செட்டப், அந்த பிளட்டு, அந்த சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது சரி சும்மா ஒரு இது எடுத்து வச்சுப்போம் ரீல் போடுற மாதிரி பார்த்தா அட் லாஸ்ட் அந்த க்ரீன் ட்ரெஸ் வச்சுட்டு வயிற்றில் பாப்பா இருக்கும்போது அது ஒரு குஷ்புவோட டயலாக், ஐயோ அம்மா குழந்தை பிறக்க போகுதே அப்படின்னு. ஸோ நான் அது போடலாம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி எபிசோடு வரும்போது 2 நாள் எல்லாம் பயங்கர சோகமாக எடிட் பண்ணி எல்லாம் போட்டிருந்தேங்க. சரி உங்களெல்லாம் ஒரு ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்ச பிடிஎஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டதில் செம ரெஸ்பான்ஸ், நானே எதிர்பார்க்கல. அடுத்து வேறு ஏதாவது பிடிஎஸ் சூப்பராக போடலாம், ஃபன்னியாக. ஓகே, ஃபோன் நம்பரா? 12345678 ஃபோன் நம்பர். ஆமாம், அது ஒரு குஷ்பு படம் டைலாக், பழைய படம். அது எக்ஸாக்டாக நிறையா அவங்க அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அது காரில் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறீங்க, தேங்க்யூ. ஃபன்னாகவே போடலாம், ஃபன்னாகவே. நெக்ஸ்ட் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன், ஏதாவது கண்டென்ட் கிடைச்சா நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, நீங்கள் இங்கே ஓட்டு கேட்குறீங்களேங்க, இது எதுக்குங்க இங்கே இந்த லைவில் கேட்குறீங்க? ஷூ, எனக்கு புரியல. இப்போ எம்மன் முடிய போகுதான்னு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு மகாநதி முடியணும்னு ஆசையா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். இதுக்கு பதில் சொல்லுங்கள், அப்புறம் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ எம்மன் முடியணும்னு ஆசை இருக்கா? எனி நெக்ஸ்ட் பிளான் என்ன சிஸ்? எனி மூவி ஐடியா? பண்ணலாம், பண்ணிடுவோம் சொல்லிட்டீங்களே. நோ, எம்மன் முடிகிற போகிறதுக்கு எல்லாரும் நோ சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு அந்த கேள்வி? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், சரியா? முடிகிற போகிற மாதிரி நியூஸே கேட்டால் கூட இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் நம்மளே போராடுவோம், சரியா? போராடி நம்ம முடிகிற ஸ்டேஜில் இருந்தால் கூட நம்ம அதை இன்னும் கொஞ்சம் கொண்டு போகலாம். ஓகே, வேறு வழி இல்லை, நம்ம அப்படி தான் நினைக்கணும். முடிய போகுதுன்னு யாராவது சொல்லி முடிய போகுதான்னு நினச்சி நம்மளையே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி 2000 எபிசோட்ஸ்க்கு மேலே போகட்டும், எனக்கும் ஆசை தான். என் ஃபேஸ் க்ளோவாக இருக்கா? எப்படி? நான் நல்லா தெரியும், என் ஐஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நல்லா ரெட்டிஷாக இருக்கும், அதோட நான் இருக்கேன். உங்களுக்கு என் ஃபேஸ் க்ளோவாக தெரியுதா? அது ஒன்றும் இல்லை, மேக்கப் போட்டதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஆயில் புல் ஆகும், அதில் வர க்ளோ தான் தெரியுது. அதர் லாங்குவேஜ் மூவி சீரியல் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாமே. ஒவ்வொரு வேறு லாங்குவேஜ்க்கு போகும்போது தான் நிறையா கற்றுக்க முடியும். குமரன் வருவாரா? என் கேள்வி, குமரன் வருவாரா? சும்மா எல்லாரும் என்னவே கேள்வி கேட்குறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது தானே நமக்கு எபிசோடாகவே நடக்குது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், குமரன் வருவாரா? சரி, இப்படியே கேள்வி கேளுங்க, குமரன் எப்போ வருவார்னு. அவர் என்னங்க என் பாக்கெட்லையா போட்டு வச்சுருக்கேன்? குமரன் வராரா வரலையான்னு என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அது எல்லாம் சீரியல் ஹெட்டு, சேனல் முடிவு, இதெல்லாம் இருக்குது. ஏன்ட்ட கேட்டால் எனக்கு எப்படிங்க தெரியும்? இந்த அடுத்து எபிசோட் அப்டேட் எனக்கு தெரியாது. சரி, நான் இப்போ நான் பேசுகிறதே சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் சும்மா உங்ககிட்ட ஜாலியாக பேசலான்னு வந்தேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னை கேள்விக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க. நான் பாய் சொல்லிட்டு போகலான் இருக்கேன். உங்கள் ஃபேவரட் ட்ரீம் டெஸ்டினேஷன் ஸ்பாட்? எனக்கு வெயிலெலாம் தாங்காது, கொஞ்சம் எனக்கு நல்லா சில்லுன்னு இருக்கிற இடம்னா எனக்கு எதுனாலும் பிடிக்கும். ஜில்லுன்னு இருக்கணும், நல்லா குளுன்னு. அது குளிர் எவ்வளோ நாளும் தாங்கிக்கலாம், நிறையா பெட்ஷீட்ஸ் ஏதோ ஒன்று போட்டு. இந்த வெயிலுக்கு
லைட்டாக வெயில் வந்தாலே நான் மயங்கிடுவேன், அப்படி இருக்கும். ஆனால் அதெல்லாம் கோத்ரூ பண்ணணும்னு இந்த வருஷம் நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். நீங்களும் பாய் கிளம்புங்க, மற்றவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் தாராளமாக கிளம்பலாமே. நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க இங்கே. வருவார் கோதாவரி, நீங்கள் ஃபீல் பண்ண. நான் ஃபீல் பண்ணல, நீங்களாம் தான் ஃபீல் பண்ணுறீங்க. சேலம் எப்படி போச்சு? சேலம் நல்லா போச்சு. ஒன் டே தான். நான் அது ஒரு ப்ரமோஷனுக்கு வந்தேன், மொபைல் லான்ச்சுக்கு. ஸோ ஒன் டே தான். எனக்கு ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் க்ளீனாக ஃபீல் ஆச்சு. ஆர்சிபியா? இங்கே என்ன நடக்குது? ஆர்சிபி விஜய்க்கு ஓட்டு ஷூ மூக்குத்தி போடுங்க, அழகா இருக்கும். போட்டிருக்கீங்க. டுமாரோலாம் லைவ் வர்றது வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும். அன்பிளான்டாக சீன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. கமருதீன் எப்படி இருக்கான்னு கமருதீனுக்கு மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு ஏங்க கேட்குறீங்க? எனக்கு எப்படிங்க தெரியும்? நானும் உங்களில் ஒருத்தி. எனக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரில. ஏன் சில அன்வான்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது? தூக்கிடுவோம். அன்வான்டாக பேசுகிறாங்க நம்ம மக்கள். இக்னோர் பண்ணியாச்சுன்னா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். டைம் நம்ம வந்து நல்ல விஷயத்துக்காக வந்து இப்படிட்டல லைவ்ல உங்க கூட இன்டராக்ட் பண்ணுறேன். சில பேர் வேலை பொழப்பு இல்லாமல் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம கண்டுக்கவே கூட. நான் சும்மாவே கண்டுக்க மாட்டேன். இதுலலாம் நான் கண்டுக்குவேண்ணா. அவங்களுக்கு கை இருக்கு, அவங்க ஃபோனு, அவங்க டைப்பிங் என்ன வேணா டைப் பண்ணிட்டு வருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹலோ ஐலைனர் என்ன பிராண்டா? ஐயோ திட்டி. லாக்மி 150 ருபீஸ்க்கோ 180 ருபீஸ்க்கோ ஒன்று இருக்கும், பிளாக் கலர்ல நீளம். நம்ம வைப் பண்ணலாம். தே ஆர் நாட் ஜோக்கர்ஸ் வந்து உண்மையாவே ரொம்ப என்ன சொல்றது, அவங்களால நம்ம நிறைய சிரிப்போம் இல்லையா. இவங்கெல்லாம் ஜோக்கர்ஸ் கிடையாது, இவங்கெல்லாம் வேற. எஸ், ஃப்ரம் டுமாரோ ஷூட்டிங் இருக்கு. எல்பியை ஜாயின் பண்ணணுமா? அவன் பிஸியாக இருப்பான்னு நினைக்கிறேன். சும்மா வேணா போட்டு வைக்கிறேன். அவள் வந்தா உங்களுக்கு ஓகே, வரலன்னா எனக்கு தெரியாது. பார்ப்போம். அக்கா என் கமெண்ட் பார்க்கவே மாட்டேறீங்க. உங்க கமெண்ட் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். அது சரிங்க. அக்கா ஹஸ்பண்ட் நேமா? யாரோட ஹஸ்பண்ட் நேம்? தூக்கம் வருது நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம். என்னங்க ஆர்சிபி, என்ன பிரச்சனை? ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், அதுதான் பிரச்சனை. மூஞ்சில தெரியுது. சீரியல்ல மெயின் ஹீரோயினா நடிக்கிறேன் கூடிய சீக்கிரம். தயவு செஞ்சு எம்எனோட அப்டேட் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. நோ ஸ்பின் யூஸ் பண்ணுவீங்களா? போட்டிருக்கேன்லங்க. இது என்னங்க தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்து உங்களுக்காகவே நான் ஒரு நல்ல பிடிஎஸ் எடுத்து போடுறேன். ஓகே, நல்ல கான்டென்ட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா எடுத்து போடுறேன். யாரா இது ஆர்சிபின்ட்டு? சரி ஓகே, நான் அடுத்து ஃப்ரீயா இருக்கும்போது பிளான் பண்ணி லைவ் வரேன்னு சொல்லிட்டு வரேன். ஓகே, நோ பாய். Love you all. Bye. Thank you so much. இது எப்படி கட் பண்ணும்? Bye.